வணக்கம். இந்த சேனலில் கார்த்திகை பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி, 1 கப் வெல்லம். இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். அது இப்போது இது நல்லா கரைஞ்சிருச்சு, எந்த கட்டியும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதை வடிகட்டி அந்த தூசெல்லாம் எட்டக்க எடுத்துடலாம். இப்போது இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வர அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு பதம் இருக்குது, அது வரைக்கும் காய்ச்சணும். ஃப்ளேவர்ஸ்க்காக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நான். இப்போது நல்லா திக்காக வந்துருச்சு. இதோடைய கன்சிஸ்டன்சி இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணீர் விட்டு அதில் இது மாதிரி 2-3 ட்ராப் போட்டுட்டு அதை எடுத்து உருட்டி பார்த்தோம்னா ஒரு சாஃப்டான பால் மாதிரி வரணும். உருண்டுனா கையில் எடுத்து வரணும், தனித்தனியாக இல்லாமல். இது மாதிரி நல்லா கோந்து மாதிரி பால் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டால் நங்குன்னு சத்தம் கேட்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த கப்பால் வெல்லம் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் ஒரு 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் பொரி எடுத்துக்கலாம். நெல் பொரியாக இருந்தாலும் சரி, அரிசி பொரியாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே நம்ம எள்ளு வறுத்து சேர்த்துக்கிறது, தேங்காய் வறுத்து சேர்த்துக்கிறது இதனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொரியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.